இதுக்கு மேலே என்ன கவலை நம்மளுக்கு? அவ பார்த்துப்பா. உனக்கு சந்தோஷம் தானே? ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா தான் இருக்கு முத்து மாமா. பயமா? ஏன்? அது ஸ்வேதா மறுபடியும் பிரச்சனை பண்ணுவானா? இல்ல முத்து மாமா, அதெல்லாம் இல்ல. என்ன மறுபடியும் தாலி கட்டு டார்ச்சர் பண்ணுவானா? அது கூட இல்ல முத்து மாமா. தாலி கட்ட சொல்லி உன்னை கேக்குறதுக்கு கூட ஸ்வேதாக்கா உயிரோட இருக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் பயப்படுறேன். உயிரோட இருக்க மாட்டாளா? ஏன் அந்த நாடகாரி மறுபடியும் செத்து போய்டும் அப்படி இப்படி நாடகம் போட்டாளா? அது இல்ல முத்து மாமா, இன்னும் 15 நாள்ல ஸ்வேதாக்கா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. கேலண்டரில் போட்டிருக்கா? என்னமோ ஜோசியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. குறியா சொல்ற? சொன்னதே நீதான் முத்து மாமா. நீதான் கொலையே பண்ண போற. ஏய் லூசா நீ? கொலை பண்ற அளவுக்கு நான் என்ன? எனக்கு அந்த ஸ்வேதா மேலே கோவம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்காக கொலை பண்ற அளவுக்குலாம் நான் கொடூரமானவன் கிடையாது. நான் சொன்னேனா? நீ சொல்லல முத்து மாமா, உனக்குள்ள இருந்த சித்ராக்கா தான் சொன்னாங்க. இன்னும் 15 நாளுக்குள்ள உன் உயிரை எடுத்து காட்டுறேன்னு ஸ்வேதாக்கா கிட்ட உன் உடம்புக்குள்ள இருந்து சவால் விட்டாங்க சித்ராக்கா. அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. முத்து மாமா, நீ ஸ்வேதாக்காவை கொலை பண்ண மாட்டல்ல? முத்தரசனா நான் பண்ண மாட்டேன். ஆனா முத்தரச உடம்புக்குள்ள சித்ரா வந்து அவ அந்த மாதிரிலாம் பண்ணா நான் மனசரிஞ்சதை தடுக்க மாட்டேன். என்ன முத்து மாமா நீ? அண்ணி, வேற என்ன நீ பண்றது? சித்ரா நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப ரொம்ப சரி. அந்த ஸ்வேதா வாழவும் விட மாட்டா, சாகவும் விட மாட்டா. அவ உயிரோட இருந்தா ஒவ்வொரு செகண்டும் உங்க தாலிக்கு தான் ஆபத்து. அவ நம்ம தலைக்கு மேல தொங்குற கத்தி மாதிரி. அப்புறம் எதுக்கு நீ அவளுக்கு போய் இறக்கம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க? அவ போய் சேரட்டும், முதல்ல அவ செத்து தொலையட்டும். என்ன கார்த்தி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. முத்து மாமா, கார்த்தி ஏதோ புரியாம பேசுறான். அதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. இங்க பாரு, ஸ்வேதாக்கா உயிரை எடுக்காம சித்ராக்கா உன் உடம்புல இருந்து போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன சத்தியம்? ஸ்வேதாக்காவை கொலை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. உன்னதான் மாமா கேக்குறேன், சத்தியம் பண்ணி கொடு. முத்து மாமா, ஏன் சத்தியம் பண்ண மாட்டேங்கிற? சத்தியம் பண்ணி கொடு. என்ன முத்து மாமா, நீ பதிலே பேச மாட்டேங்கிற? சத்தியம் பண்ணு. சத்தியம் வேணுமா வெண்ணிலா? அது இல்ல சித்ராக்கா, அது இங்க பாரு, முத்தரசு மாமா வற்புறுத்தாத. நீ என்னைக்குமே என் தங்கச்சி, அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் செத்து போன பிறகு முத்தரச மாமா உன்னை கட்டிக்கணும்னு கேட்டப்போ என்னை விட சந்தோஷப்பட்டவ வேற யாரும் இல்லை. அந்த கல்யாணத்துக்காக நான் எத்தனை கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணுங்கிற ஆசையோடு தான் நான் ஆவியா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அதே மாதிரி
ஸ்வேதா கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை காப்பாத்துற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் வெண்ணிலா. இல்ல சித்ராக்கா, வேண்டாம் சித்ராக்கா. சில பேருக்கு சில விதமா சொன்னா மட்டும்தான் புரியும். ஆனா எப்படி சொன்னாலும் அது ஸ்வேதாக்கு புரியாது. அவளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டேன். அவ திருந்த மாட்டா. அவ எல்லாத்தையும் தான் கைக்குள்ள அடக்கி ஆளணும்னு நினைக்கிறா. அப்படிப்பட்டவளை எப்படி விட முடியும்? அதனாலதான் ஒரேடி அவளை அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவளோட மூச்சை நான் நிறுத்தினாதான் நீ நிம்மதியா மூச்சு விட முடியும். வேண்டாம் வேண்டாம் சித்ராக்கா. உனக்கு சத்தியம் தானே வேணும்? நீ முத்தரச மாமா கிட்ட கேட்டல்ல, நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். சரிக்கா, ஸ்வேதாக்காவை கொலை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கக்கா. அவளை மாதிரி ஒரு ஆளுக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசி இனிமேலும் நீ உன் வாழ்க்கைய குலைச்சுக்காத. அது தப்பு. இன்னும் 15 நாள்ல அவளை நான் கொல்லுவேன். அவளோட சாவு என் கையில தான். இது சத்தியம். வேண்டாம். ஏன் வேண்டாம்? உனக்கு சாக்லேட் பிடிக்காதா? பிடிக்கும். ஆனா இப்ப சாப்பிட பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு சொல்ற? எப்படியோ அப்பா கல்யாணம் நின்றுச்சுல. அந்த ஸ்வேதா ஆண்டி அப்பாவை கல்யாணம் பண்ணாம விட்டுட்டாங்க. சித்ராமா மூலமா அது நடந்துருச்சுல. ஐயப்பா கைவிட்டாலும் சித்ராமா கைவிடல. அதுக்காக தான் சாக்லேட் கொடுக்குறேன். இந்த சாப்பிடு. அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா சித்ராமா அப்பா உடம்புக்குள்ள பூந்து ஸ்வேதா ஆண்டிய கொல்வேன்னு சொல்றாங்கல்ல. அப்பா கொலைகாரர் ஆயிட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். அதுக்கு ஸ்வேதா ஆண்டி சாகாட்டியும் பரவாயில்ல. ஏய் லூஸ் மாதிரி பேசுற. அந்த ஸ்வேதா ஆண்டி நம்மள என்ன பாடுபடுத்தினாங்க. துரத்தி துரத்தி எப்படி விரட்டினாங்க. ஆளெல்லாம் வச்சு தேடினாங்க. அதெல்லாம் மறந்துட்டு பேசுறியா? அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீரணும். அதான் கரெக்ட். இந்த விஷயத்துல நான் அப்பா பக்கம் தான் நிப்பேன். இல்ல வெண்ணிலாமா சொன்னதை பார்த்தல. அப்பா வந்து ஸ்வேதாண்டிய மட்டும் கொலை பண்ணிட்டா அப்புறம் அப்பாவுக்கு தானே பிரச்சனை வரும். அதனாலதான் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் கேட்டாங்க. வெண்ணிலாமாக்கு என்ன பிரியமோ அதுபடிதான் நான் பண்ணுவேன். அப்படியா? சரி சரி, இந்த விஷயத்துல நான் மாற மாட்டேன். அப்பா பக்கம் தான் நிப்பேன். நான் வெண்ணிலாமா பக்கம் தான் நிப்பேன். நான் அப்பா பக்கம் தான் நிப்பேன். அதுல மாற்றவே இல்ல. இல்ல, நான் அம்மா பக்கம் தான் நிப்பேன். சரி பார்க்கலாம். ஜெயிக்க போறது உத்ராவா ருத்ராவான்னு பாத்துடலாம். ஜெயிக்க போறது உத்ராதான். இல்ல ருத்ராதான். இல்ல ருத்ராதான். இன்னும் 15 நாளுக்குள்ள உன் உயிரை எடுத்து காட்டுறேன்னு ஸ்வேதாக்கா கிட்ட உன் உடம்புக்குள்ள இருந்து சவால் விட்டாங்க சித்ராக்கா.
அம்மா வந்து உங்களை கோவத்துல அடிக்க வந்தாங்களா? நீங்க விட்டீங்க பாருங்க ஒரு அரை, ஒரு சுத்தி போய் நின்னாங்க. மருது மச்சான் எவ்வளவோ நாள் உங்களை ஏத்து பேசியிருக்காரு. இப்போ விட்டீங்க பாருங்க ஒரு வதை, அவர் பறந்து போய் அந்த சோஃபாலேயே விழுந்துட்டாரு. முத்துமாமா என்ன யோசனை? சாப்பிடு முத்துமாமா. நீ சாப்பிட்டியா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் முத்துமாமா. முதல்ல நீ சாப்பிடு. என்ன அப்புறம் சாப்பிட்றேன் அப்புறம் சாப்பிட்றேன்ட்டு? உட்கார சாப்பிடலாம் வா. ஐயோ வேண்டாம், எனக்கு இப்ப பசிக்கல. உனக்கு பசிக்கலனாலும் வயிற்றில் இருக்க குழந்தைங்களுக்கு அது சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல. இப்படிதாச்சு பொண்ணு பட்டினியாக இருக்கக்கூடாது. எங்கே உன நேரத்துக்கு நேரம் சாப்பிட வச்சு கரெக்டாக பார்த்துக்கலான்னு பார்த்தா என்னென்னமோ பிரச்சனை வருது, என்னென்னமோ நடக்குது. நீ உட்காரு, நீ உட்காருன்றல பார்த்து. காட்டு. முத்துமாமா யாராவது பார்க்க போறாங்க. யாரு பார்த்தா என்ன? நான் உனக்கு ஒன்றும் ஊட்டல, குழந்தைங்களுக்கு தான் ஊட்டுறேன். போதுமா? சாப்பிடு. முத்துமாமா பிள்ளைங்க ருத்ரா உத்ரா 2 பேருமே சாப்பிடல. அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். பிள்ளைங்க சாப்பிடலையா? என்னால எல்லாருக்கும் கஷ்டம். என்ன முத்துமாமா நீ நானு பிரிச்சு பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைங்க வயசுக்கு மீறி யோசிக்கிற அளவுக்கு நான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் வருத்தமா இருக்கு. நீ போய் கொடுத்துட்டு சீக்கிரம் வந்து சாப்பிடு. சரி மாமா. சீக்கிரம் வா. நில்ல. என்ன கொஞ்சமாவது தம்பின்ற என்ன இருக்கு அவனுக்கு? நீ விட்டு உதையில எனக்கு நெஞ்சு வலியா வந்துச்சு தெரியுமா? சத்தியமா எனக்கு நான் வேணுட்டு எதுவும் பண்ணலடா. எனக்கு எதுவுமே தெரியாது. இத பாரு முத்தரசு, நீ மருதுவ அடிச்சத கூட நீ அவ அண்ணன்னு அவன் பொறுத்துக்குவான். ஆனா நான் உனக்கு சித்திடா. என்ன நீ அடிச்சதுல என் கண்ணத்துல 5 விரலும் அப்படியே பதஞ்சிடுச்சு தெரியுமா? நான் அடிப்பண்ண சித்தி. உன் மேல எனக்கு எப்போ கோவம் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சித்தி. இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. என்னையாவது அடிச்ச, ஆனா ஸ்வேதாவை என்ன பண்ண தெரியுமா? அவ கழுத்தை பிடிச்சு தூக்கி ஆணியில தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் அவளை அப்படி பிடிச்சிருந்தா அவ செத்துருப்பா முத்தரசு. இதெல்லாம் எனக்கு கார்த்தியும் ஜனனியும் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏதோ எனக்கு ஞாபகத்துக்கும் வரல. எனக்கு புரியுதுப்பா, நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடியவன் இல்ல. ஆனா உன் உடம்புக்குள்ள சித்ராவோட ஆவி புகுந்ததா இவ்வளவையும் பண்ண வைக்கிறா. இன்னும் 15 நாள்ல ஸ்வேதாவை கொலை பண்றேன்னு சவால் வேற விட்டுருக்கான். அது வரைக்கும் உன் உடம்ப விட்டு அவ போக மாட்டா. அதனால இந்த வீட்ல இருக்கிறதுக்கே எங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு முத்தரசு. எங்க கூட வா முத்தரசு, போய் மந்திரவாதி யாரையாவது பாப்போம். அந்த மந்திரவாதியை வச்சு உன் உடம்புக்குள்ள இருக்கிற சித்ராவை அடிச்சு விரட்டிடலாம்.
முத்தரசு, சொன்னா கேளு. இப்படி பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நில்லுப்பா. இங்க பாரு முத்தரசு, சொன்னா கேளு. அந்த சித்ரா ஆவிய அடிச்சு விரட்டணும். அப்படி விரட்டினா மட்டும்தான் எல்லாரும் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா உன்னையே சேர்த்து அவ கொலைகாரன் ஆக்கிடுவாப்பா. விரட்டிடுவியா? விரட்டிடுவியா? விரட்டிடுவியாடி? ஏய் சித்ரா, விடு அவள. என்ன சத்தம்? உன் சத்தம் வந்தது, கொரவலைய கடிச்சு துப்பிடுவேன். என்கிட்ட அத பண்ணு இத பண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கியா? யாரு வந்தாலும் சரி, முத்தரசு மாமா உடம்புல இருந்து நான் போக மாட்டேன்டி. நீ எந்த மந்திரவாதி வேணா கூட்டிட்டு வா, என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மொத்தமும் என் கையில தாண்டி இருக்கு. ஐ! சித்ரா இங்க பாரு, உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன். நீ மாமா உடம்புல இருந்து போயிடு, இல்ல நீ எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். விரட்டிடுவியா? விரட்டிடுவியா? எப்படி விரட்டுவ? அதுக்குள்ள நான் உன்னை கொன்னுடுவேன். என் உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னாடி நான் வெண்ணிலாவை கொன்னுடுவேன். நான் வெண்ணிலாவை கொல்லாம இருக்கணும்னா நீ மாமா உடம்புல இருந்து போயிடு. கொன்னுடுவியா? வெண்ணிலாவை கொன்னுடுவியா? ஆமா, கொன்னுடுவேன். ஏய்! முத்தரசு, ஐயோ, என்ன பண்ண போற? என்ன பண்ண போற?